எந்த சீசன்லையும் நடக்காத ஒரு விஷயம் இந்த சீசனில் மட்டுமே இதோட 3வது வாட்டி நடக்குது. அதாவது எவிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அன்ஃபேராக நடக்கிறது இது 3வது வாட்டி நடக்குது. அன்ஃபேர்னு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஓட்டு இருந்தும் அவங்கள அனுப்பிட்டு இன்னொரு நபரை காப்பாற்றுவது. முதல்ல பிரவீன் அவர்களை அனுப்பிச்சாங்க. பிரவீனுக்கு அஃபிஷியலாக ஓட்டு இருந்துச்சு. ஆனால் சேனல் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு 5 பேர் ஃபைனலிஸ்ட் ஆகணும்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அந்த 5 பேரில் ஒருத்தராக பிரவீன் வந்துடக்கூடாது. ஏன்னா பிரவீன் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் போக போக ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக மாறிடுவார். அந்தளவுக்கு அவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் இதான் சான்ஸ்ன்னு இப்போவே அவரை வேலையில் அனுப்பணும்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அடுத்து திவாகரை அனுப்புனதில் நமக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது. ஏன்னா திவாகர் ஓட் பேசிஸில் அவர் அனுப்பலை. அவர் பிஹேவியர் சரியில்லை அப்படிங்கிறதுனால தான் அவர் அனுப்பியிருக்காங்க. 2வது. 3வது, இன்னைக்கு நடந்த இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் கெமி அவர்கள் வெளியில் அனுப்பப்பட்டிருக்காங்க. அதுக்கான காரணமாக இவங்க சொல்லுவது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு காரணம். போன வாரத்தில் கவின் அவர்கள் தன்னுடைய படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு வந்திருப்பார். அந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு அன்னைக்கு கவின் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். கெமி அவர்களுக்காகத்தான் வெயிட்டிங். அடுத்த படம் கவின் நடிச்சுக்கிட்டு இருக்க படத்தில் கெமி ஏதோ ஒரு ரோல் பண்ணுறாங்க போல். கெமி அவர்கள் வர்றதுக்காக தான் வெயிட்டிங்கு. எல்லாமே முடிச்சு, கெமியோடைய சீன்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வாரம் கெமி அனுப்புறதுக்கான மேஜரான காரணம் அவருடைய படத்தில் இருக்கக்கூடிய பெண்டிங் சீன்ஸை நடிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி கெமி அவர்கள் இதுக்கப்புறம் இந்த ஷோவில் இருந்து எந்த விதமான கண்டென்ட்டும் வரப்போகிறது கிடையாது. அதனால் கெமி அனுப்பலாம் அப்படின்னு சேனல் டிசைட் பண்ணியிருக்கிறதாக ஒரு நியூஸ். இந்த தமிழ் கிளிட்ஸ் அப்படிங்கிற ஒரு அன்அஃபிஷியல் வெப்சைட்டு சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக மக்களால் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் அதுதான். அதில் நடக்கிறது கரெக்டாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவனுங்க என்ன பண்ணுறானுங்க ஒரு எச்ச வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமி அவர்கள் 3வது நாள் நான் சொல்கிறேன், 3வது நாளில் வீடியோ பேசிகிட்டு இருக்கேன், யார் அது, வெயிட் பண்ணு. 3வது நாள் நாமினேஷன் ப்ராசஸில் நாமினேஷன் நடந்து 3வது நாளில் ஓட்டிங் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கெமி 5வது இடத்துல இருந்தாங்க. அந்த நடு சென்டர் டீம் போனதுல இருந்து கெமிக்கு கொஞ்சம் ஹைப் ஏறி கெமிக்கு வாக்குகள் இருந்துச்சு. அந்த கெமி வெள்ளிக்கிழமை லாஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. ஏன் லாஸ்ட் பொசிஷனுக்கு கெமி வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாமினேஷன் இருக்குல்ல, அதில் கெமி தான் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த உடனே இவனுங்களுடைய அந்த ஓட்டிங் லிஸ்ட் கரெக்டாக அதனோட மேட்ச் ஆகணும்னு சொல்லி வாண்டடாக கெமியுடைய ஓட்டை குறைச்சி அடுத்த நபர்களுடைய ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணி கெமியை கீழே இறக்கிட்டானுங்க. அதே தான் திவாகருக்கும் பண்ணானுங்க. திவாகர் 4வது இடத்துல இருந்தார் ஓட்டிங்கில். அந்த திவாகர் வெளில போகிறாரு, வெளில எடுத்துட்டாங்க அப்படின்ற தகவல் தெரிஞ்சதுமே இவனுங்க அந்த ஓட்டிங்கையும் சேனலுடைய ரிசல்ட்டையும் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திவாகருடைய ஓட்டிங்கை குறைச்சி கீழே இறக்கி மற்றவங்களோட ஓட்டிங்கை ஏற்றி மேலே ஏற்றி விட்டானுங்க. இது எப்படி ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு ஓட்டிங்காக இருக்கும்னு இவனுங்க சொல்கிறானுங்கன்னு எனக்கு புரியலை. எப்படி மக்கள் இதை நம்புவாங்க? இதில் எங்கே இருக்குது ட்ரஸ்ட்டு? ஸோ இவனுங்க காசுக்காக ஒருத்தருடைய ஓட்டிங்கை ஏற்றுறதும் ஒருத்தருடைய ஓட்டிங்கை இறக்குறதும் பண்ண மாட்டானுங்கன்னு என்ன நிச்சயம்? கேவலம். நீங்கள் எப்படி சொல்லலாம், நீங்கள் ஒரு உண்மையான ஒரு நிறுவனம், நாங்கள் மக்களுக்கு உண்மையை மட்டுமே சொல்லுவோம், ஹானஸ்ட்டாக இருப்போம், லாயல்ட்டியாக இருப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நான் திவாகருடைய ஆக்சுவல் ஓட்டு இதுதான், சேனல் அன்ஃபேரான எவிக்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லை நீங்கள் சொல்லணும். கெமியோட ஓட்டிங் இதுதான், சேனல் அன்ஃபேரான ஒரு எவிக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு தானே இவங்க சொல்லணும். அதை சொல்லாமல் சேனலோட ஒத்து போகணும்னு சொல்லிட்டு நீங்களும் எச்ச வேலை மாமா வேலை பார்க்குறீங்கன்னா எப்படி? அன்அஃபிஷியலை நம்பக்கூடாது தான், அதுக்குன்னு ஒரு நியாயம் வேணாமா? நான் போட்ட ஓட்டை இறக்கி நீ ஒரு ரிசல்ட்டை காட்டுவ அப்படின்னா சேனலை நக்கிறதுக்கு எதுக்குடா மக்களுடைய ஓட்டிங்களை விளையாடுறீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. இது ஒன்றா. ஸோ ரம்யான்னு ஒருத்தவங்க, அவங்க தான் ஆக்சுவலாக இந்த வாரம் வெளியில் போகணும். ரம்யா அந்த வீட்டுக்குள்ளே பிடுங்கின ஆணி என்ன? ஒரு ஆணியை கூட பிடுங்கலை. 2-3 வாரமாக ரம்யாவை காப்பாற்றிக்கிட்டே இருக்குது இந்த சேனல். எதுக்காக ரம்யாவை காப்பாற்றணும்? ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் ரம்யா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா போன வாரமும் ரம்யா போக வேண்டியது, அதுக்கு முந்தின வாரமும் ரம்யா போக வேண்டியது, இந்த வாரமும் ரம்யா போக வேண்டியது. சுபிக்ஷா இருக்காங்க, சுபிக்ஷாவையும் இவங்க காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் சுபிக்ஷா ரம்யாவை கம்பேர் பண்ணால் கெமி கேமில் நல்லாவே விளையாடுவாங்க. அவங்கள அனுப்பிட்டு இவங்களை காப்பாற்றுறீங்க, இது எப்படின்னு எனக்கு புரியலை. இன்னொன்று, இந்த வார எவிக்ஷன் வித்தியாசமாக பண்ணுறாங்களாமா. வித்தியாசமாக பண்ணுறன்ற பேரில் ஒரு ப்ரொமோஷனுங்க, காருக்கான ஒரு ப்ரொமோஷன்.
2 கார் வருது. அதில் கூட பாருங்களேன், பிரஜின் வந்து நல்லா தான் ஓட்டிங்கில் இருக்காரு. கடைசியில் பிரஜினுக்கு ஒரு பயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் ஹாட் சீட்டில் உட்கார வைக்கிறாங்க, கெமி அண்ட் பிரஜினை. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, அன்பு கேங்கில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் அடுத்தடுத்த வாரங்களில் வெளியேறுவாங்க. வைல்ட் கார்டில் வந்து இந்த 3 பேர் இருப்பாங்க, பிரஜின், சாண்ட்ரா மற்றும் திவ்யா. சேனல் பிளான் அதுதான். திவ்யாவை இறக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து எப்படின்னு போக போக வாரங்களில் நமக்கு தெரிஞ்சிடும். பிரஜின், சாண்ட்ரா இருக்கணும், அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரவுண்ட் வரைக்குமாச்சு கேரண்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது சேனலுடைய அஜெண்டா. 2 கார் வருது. 2 கார் வந்தவுடனே 2 பேரோட கண்களையும் கட்டப்பட்டிருக்கு. கட்டப்பட்டு ஆளுக்கு ஒரு காரில் வந்து ஏற்றுறாங்க. 2 காரும் வெளியில் போகுது. எந்த கார் ரிட்டர்ன் வரலையோ அவங்க அந்த காரில் இருக்கிற நபர் வந்து எவிக்டட். ஸோ பிரஜனும் ஒரு காரில் ஏறுறாரு, கெமி ஒரு காரில் ஏறுறாங்க. சாண்ட்ராவால் அதை ஏற்றுக்க முடியல, அழுகுறாங்க. ஆப்வியஸாக அதான் நடக்கும். கணவன் மனைவியாக அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா ஒருத்தர் விட்டு இன்னொருத்தர் போகும்போது இன்னொரு நபர் அழத்தான் செய்வாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு புரியுதா? நல்லா ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறாங்க. அடாடா அச்சா, எவ்வளோ ஒரு அந்நியோனில் சார், புருஷனுக்காக பொண்டாட்டி நிற்கிறதும் பொண்டாட்டிக்காக புருஷன் நிற்கிறதும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்ற ஒரு பின்பத்தை உருவாக்குறதுக்காக சேனல் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களை வச்சு. அதனால தான் நேற்று அவ்வளோ பேச்சுகள், அவ்வளோ விஷயங்கள். சாண்ட்ராவை ஒரு வார்த்தை கூட விஜய் சேதுபதி கேட்காததுக்கு காரணம், கேட்டுட்டா சாண்ட்ரா வந்து சைலண்ட் ஆயிடுவாங்க, சாண்ட்ரா வந்து கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால மட்டுமே. இந்த சீக்ரெட் டாஸ்க்கு சாண்ட்ரா கொடுத்து எவ்வளோ பிரமாதமாக பண்ணாங்க. சாண்ட்ராவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அவங்கள யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சி தான் சேனல் என்ன பண்ணுது, திவ்யாவை போட்டு அடிச்சிருச்சு. திவ்யாவை போட்டு மரணடி, கொஞ்ச நெஞ்ச அடி கிடையாது. பேசுகிறீங்களா இல்லையா, வெளியில் வந்துடுறீங்களா, அப்படி இப்படின்னு என்னென்னமோ கேட்டு அவ்வளோ விஷயங்கள் வந்து நேற்று பேசிட்டாரு. இன்னைக்கு அதுக்கான கன்க்ளூஷன் இன்றைக்கும் கிடையாது அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கெமி அவர்களை வெளியில் அனுப்புனது டோட்டலி அன்ஃபேராக தான் நான் பார்க்குறேன். என்ன தான் பட ஷூட்டிங்காக இருந்தாலும் போக வேண்டியவங்க போகணும். நீங்கள் அவங்க கெமி வந்து எப்பயுமே கனி தப்பு பண்ணாலும் கேட்பாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். கெமி வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபரி தப்பு பண்ணாலும் கேட்பாங்க, கனி தப்பு பண்ணாலும் கேட்பாங்க, வைல்ட் கார்ட்ஸ் தப்பு பண்ணாலும் கேட்பாங்க, யார் தப்பு பண்ணாலும் கெமி கேட்டிருக்காங்க. ஆனால் ரம்யா அப்படி கிடையாது. ரம்யா தான் அந்த வீட்டுக்குள்ளே சர்வை பண்ணணும் அப்படின்னா அடுத்தவங்களுடைய காலை கூட நக்கிறதுக்கு வந்து தயங்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பர்சன். இது வரைக்கும் அந்த அன்பு கேங்கை விட்டு வெளியில் வந்து ரம்யா பண்ண ஒரு விஷயம் என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் 50 நாள் இவங்க எப்படி தாண்டினாங்கன்னு எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது முக்காவாசி பேர் ரம்யா பேரை தான் சொல்கிறாங்க. அரோரா கூட ரம்யா வந்து எப்படின்னா, நான் பேசினா பஜாரி ஆகிடுவேன், அதனால் நான் பேசவே மாட்டேன், அந்த மோடில் இருக்கிறாங்க. அது எப்படி சேனலுக்கு செட் ஆகும்? இப்போ சண்டை போடுங்க, நாகரிகமாக போடுங்கன்றாங்க. நாகரிகமாக ரம்யாவால் சண்டை போட முடியாது. அப்போ அந்த ஆள் எதுக்கு அந்த வீட்டுக்குள்ளே சேஃப் கேம் ஆடுறதுக்கு? ஏன் ரம்யாவை சொல்ல மாட்டேறீங்க சேஃப் கேம் ஆடுறீங்கன்னு ஒரு வார்த்தையை விஜய் சேதுபதி சொல்ல மாட்டுறாரு? யாராச்சும் ஒருத்தர் அந்த ஷோக்கு கண்டென்ட் கொடுக்கணும். அந்த கண்டென்ட் கொடுக்குறோன்னா வீக்கெண்டில் இவர் அடிக்கணும், கடைசியில் இவர் ஹீரோவாக ஃபார்ம் ஆகணும். அது நேற்று வந்து அவருக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சு. அவர் ஹீரோ ஆகணும்னு நினச்சாரு, ஆனால் மொக்க பண்ணிட்டாங்க அவரை. பிரஜின் வந்து அவர் அந்த இடத்த வந்து அவர் எடுத்துக்கிட்டார். ஹீரோவாகலை, செம்ம வில்லண்டாவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் வந்து அவர் வாங்கிட்டார். பரவாயில்லையா, ஹோஸ்டியே முறைச்சிட்டானே, பரவாயில்லையா ஃப்ரெண்டையே முறைச்சிட்டானே. இந்த கேள்வி யாருமே விஜய் சேதுபதிக்கிட்டே இது வரைக்கும் கேட்டதே கிடையாதுங்க. அவர் மற்றவங்களை அவ்வளோ அழகாக கண்ட்ரோல் பண்ணி உட்கார வைக்கிறாரு. திவ்யா இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, உட்கார சொன்னால் உட்காரணும் அப்படின்னு சொல்கிறாரு. பிரஜன் கிட்ட அது பேசவே இல்லை. ஆக மொத்தத்தில் எனக்கு இந்த 2 நாள் எபிசோடுமே வந்து சுத்தமாக பிடிக்கலை. ஹோஸ்டிங் நேர்மையாக நியாயமாக நடந்துச்சுன்னா நம்ம அதுக்காக ஃபயரை விடுறது, சில்லறையை கொட்டுறது, எல்லா விதமான அப்ரிசியேஷனும் அவருக்கு கொடுக்கலாம். அதே சமயத்தில் அவருடைய ஹோஸ்டிங்கில் அவர் பார்வதியை சொல்கிறாரு, பார்ஷாலிட்டி பார்க்காதீங்க, ஒரு வாட்டி நீங்கள் நேர்மையாக சொல்வீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்குறேன், ஆனால் நீங்கள் பார்ஷாலிட்டி பார்க்குறீங்க, அது நல்லா இல்லைன்னு பார்வதிகிட்ட சொல்கிறாரு. ஆனால் விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாரு அப்படின்றது அவருக்கு தெரியணும்ல. அவர் கண்ணாடியில் பார்த்தா அவரே அதை வந்து சொல்லிக்கணும். சாண்ட்ரா பிரச்சனைக்கு காரணமா, திவ்யா பிரச்சனைக்கு காரணமா அப்படிங்கிறது இவரை கேட்டாலே சொல்லுவாங்க, விக்கல்ஸை கேட்டாலே சொல்லுவாங்க. அங்கே விக்கல்ஸ் முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே சாண்ட்ரா தான். அவங்க விக்கல்ஸை ட்ரிகர் பண்ணது எல்லாமே சாண்ட்ரா தான். திவ்யா அங்கே பேசவே இல்லை. சரி, அட்லீஸ்ட் வந்து அந்த பால் ஊத்துற மேட்ரு, அந்த கர்மாவை எந்த குடும்பத்து யாருக்கிட்ட போய் கொடுப்ப அப்படின்னு கேட்கும்போது
சாண்ட்ரா அதை வந்து ஆதரித்து பேசினாங்க. சனிக்கிழமை ஊற்றுவாங்க பாலுன்னு சொல்லிட்டு. திவ்யா மட்டும்தான் அங்கே அப்படி பேசாதீங்கன்னா விடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கான அப்ரிசியேஷன் கூட அந்த பொண்ணு கொடுக்கலையே. திட்டுறது மட்டும் திட்டுவீங்க, ஆனால் அப்ரிசியேஷன் கொடுக்க மாட்டீங்க. இந்த கேம் என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு சைக்காலஜிக்கல் கேம். நம்மளை உடச்சி நம்மக்கிட்ட இருந்து வாங்க வேண்டிய அத்தனை சரக்கையும் வாங்கி அதன் மூலமாக சேனலை வந்து டிஆர்பியில் வளர்த்து கடைசியில் நம்மளே அடித்து வெளில அனுப்புவாங்க. நம்ம தான் உஷாராக இருக்கணும், நம்ம தான் கான்ஷியஸாக இருக்கணும். அங்கே என்ன நடக்குது, இவர் எதுக்காக அப்படி பேசுகிறாரு, நம்மளை வச்சு என்ன ட்ரை பண்ணுறாங்க, இதை யோசித்து தான் விளையாடணும். அவன் தான் கேமர். அப்படி யாருக்கும் அங்கே யோசிக்கிறதுக்கான நேரமே இல்லை அப்படிங்கிறது தான் புரியுது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவங்க வந்து டென்ஷன் ஆகிறது, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. இப்போ திவ்யாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த நெய்யை வந்து தட்டினது, அதை வியானா கேட்டது, அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகி அழுவுறது, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களை வச்சு பின்னாடி என்ன அரசியல் நடக்குதுன்றதை நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. உங்களால் யோசிக்கவும் முடியாது. அதனால் எந்த ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே இருக்கிறவங்களும் சரி, இதுக்கப்புறம் போகிறவங்களா இருந்தாலும் சரி, முதல்ல குட்டி குட்டி விஷயத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட்டுறணும். யோசிக்கணும், நம்மளை வச்சு என்ன ட்ரை பண்ணுறாங்க, ஏதோ நம்மளை சுற்றி நடக்குது. அந்த உள்ள அரசியல் வெளி அரசியலை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவன் தான் அங்கே டைட்டில் வின்னர். அதை யாராலையும் தடுக்க முடியாது. எப்படிப்பட்ட கொம்பாதி கொம்ப சேனல் நினச்சாலும் தடுக்க முடியாது. அந்த ஒரு விஷன் யாருக்கிட்டுமே இல்லை அப்படிங்கிறது இந்த சீசனில் பர்டிகுலராக இந்த சீசனில் சொல்கிறேன். எல்லாம் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் வித்தியாசமாக பண்ணியிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அது வித்தியாசமாலாம் இல்லை, அது வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது மாதிரி உங்களிடம் ஒரு விடைபெறுவது நான் அரவிந்தன்.